ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இதுவரையிலும் நம்மை காப்பாற்றி போஷித்து ஆண்டவர் அநேகருடைய கையிலே ஒப்பு கொடுக்காமல் நம்மை பாதுகாத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். எப்பேற்பட்ட காலமும் நம்முடைய வாழ்க்கையிலே மாறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் கடந்து போகிற வனாந்தரமான பாதை ஒரு முடிவிற்கு வரும். நாம் கடந்து போகிற செங்கடல் பாதை ஒரு முடிவிற்கு வரும். நம்ம எந்த பாதையில் கடந்து போனாலும் அந்த பாதைக்கு ஒரு துவக்கம் இருக்குமானால் அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, துவங்குறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனே ஒரு காரியத்தை டிசைன் பண்ணும்போது அதில் எவ்வளவு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதில் வெளியே வருவதற்கு ஒரு எக்ஸிட் அப்படின்ற ஒரு வழியை வச்சுட்டு தான் அவங்க பில்டிங்கை பண்ணும்போது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்தாலும் அதற்கு தப்பிக்கக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் வைக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். இந்த சோதனையில் நான் முடிஞ்சிருவேனோ, இந்த சோதனையில் நான் எழும்ப மாட்டேனோ, இந்த சோதனையில் நான் வெளியே வந்துக்கிட மாட்டேன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் நான் நம்புகிறேன், இந்த சோதனையை கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, அதை தாங்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அதிலிருந்து தப்பி செல்ல வழியை நமக்கு செய்கிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை அழகாய் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் அழகாய் வெளியே வருவீர்கள். எந்த சேதாரமும் இல்லாமல் நீங்கள் வெளியே வருவீர்கள். காரணம், இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை அனுப்புகிறதற்கு முன்பாகவே அதற்கு தப்புவிக்கக்கூடிய வழியையும் கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லவர். ஆமென்.